உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி, எனக்கு ஆதிக்கு அப்புறம் இந்த உலகத்துல பிடிச்ச ஒரே ஆளு இவதான். இவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இவளுக்கே தெரியுமா? ஆனா இவங்க அப்பா விஷயத்துல மட்டும் ஏன் இவன் இப்படி இருக்கான்றது சத்தியமா எனக்கு புரியல. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேனா? இன்னைக்கு அப்பாவை கத்தி எடுத்து குத்த போனியே, அதுவும் எனக்காக தானா? ஏய், அவர் பண்ணதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன பாக்குற? உனக்கு உங்க அப்பா மட்டுமே முக்கியமா இருக்கட்டும். ஆனா உங்க அம்மா இல்லாம நீ இந்த உலகத்துக்கு வந்திருப்பியா? உங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்துல பாதியாவது உங்க அம்மா மேலயும் நீ வச்சிருக்கணும். என்னடி பேசிட்டு இருக்க? எனக்கு என் அம்மா மேல பாசம் இல்லன்னு நினைக்கிறியா? அப்படி பாசம் இருந்திருந்தா உங்க அப்பா உங்க அம்மா வடிச்சதுக்காக தான் அழகர் உங்க அப்பாவை குத்த போனார்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்பம் புராணம் பாடுறதை நிறுத்த போறது இல்ல. பிறந்ததுல இருந்தே அந்த ஆள் தான் இவளை நல்ல டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எதுக்குடி அவரை முறைக்கிற? அவர் சொல்றது உண்மைதானே? என்னைக்காவது ஒரு நாளாவது, ஒரே ஒரு தடவையாவது உங்க அப்பா செய்யற தப்ப நீ யோசிச்சு பாத்திருக்கியா? என்னடி நீயும் இவன் கூட சேர்ந்துட்டு அப்பாவை தப்பா பேசிட்டு இருக்க? அவரு எனக்கு மட்டும் அப்பா இல்லடி, உனக்கும் தானே அப்பா. நான் அவர் அப்பாவா நினைக்கிறதுனால தான் அவர் செய்யற தப்ப அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி அவர் செய்யற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கு. மாப்ள, ஏய் என்னையா கரண்ட் இல்லையா? ஐயோ இருக்காதே. ஏன்னா நான் தானே ஈபிக்கு போனை போட்டு ஒரே சர்வீஸ்ல 2 சப்ளை போய்கிட்டு இருக்குன்னு போய் சொன்னேன். அதான் வந்து பீஸை புடிங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நீ ஈபி ஆபீஸுக்கு போய் லெட்டர்லாம் எழுதி கொடுத்து ஃபைன் கட்டினா தான் கரண்ட் வரும். யோ மாப்ள, இப்ப போனா கரண்ட் ஆபீஸ்ல ஏவனும் இருக்க மாட்டான். நாளைக்கு தானே போக முடியும் மாப்ள. அப்புறம் வீட்டுல தண்ணி கூட வந்திருக்காதே. ஏன்னா நான் தானே டேங்க்ல இருக்கிற அம்புடு தண்ணியை திறந்து விட்டேன். இப்போ கரண்ட் வராம மோட்டர் போட முடியாது. மோட்டர் போடாம தண்ணி வராது மாப்ள. பாவம் யா நீயே. இப்போ அடுத்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் இப்படி அவஸ்தைப்பட்டேன்னு வையேன், உன் பொண்டாட்டி உன்னை பத்தி என்ன நினைப்பா மாப்ள? அதாவது கத்தியை எவன் வேணாலும் எடுக்கலாம், ஆனா புத்தி அத மூளை இருக்கிறவனால மட்டும்தான் கையில் எடுக்க முடியும். ஆவுன்னா பொசுக்குன்னு கையை நீட்டுவ. நீ என்கிட்ட சண்டைக்கல வருவியா? நான் உன்னைய இவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கிற நீயே என்னையாச்சு? அவமானத்துல பேச்சு வரலையா? 3 நாள் இல்லடா, 3 வருஷம் ஆனாலும் என் பொண்ணவும் கூட சேர விட மாட்டேன். உன்னை துண்ட காணும் துணிய காணும் ஓட விடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. குணம் தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்க நீ ஆண்டாளோட அப்பன்ற ஒரே காரணத்தினாலதான் உன்னையெல்லாம் என் முன்னாடி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க நானு. இல்லனா உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? இல்லனா என்னடா பண்ணுவ நீ? ஏலே, தெரியாம தான் கேக்குற. என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கிற நீ? நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் கை தட்டி ரசிச்சிட்டு இருப்பேன்னு பாத்தியா நீ? எனக்கு ஆட தெரியுமடா. ஆனா என் ஆட்டமெல்லாம் உன்ன மாதிரி இருக்காது, வேற தினுசா இருக்கும். அப்புறம் அடுத்து உன்னை எப்படி அடிக்கிறேன்னு பாக்குறியா நீ? பாக்குறியா ராசா? வா உள்ள வந்து பாரு. மாப்ள, ஏய் என்னைய செல மாதிரி நின்னுட்டு இருக்க? உள்ள வாயா பாக்கலாம். வாங்க, அட வாங்க வாங்க. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்கப்பா. இருக்கட்டுதா, உட்கார் நீ. என்னதான் ஆண்டாளு கரண்ட் இல்லையா? என்னதான் நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கு? என்னாச்சு? ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கா? ஃபியூஸ்ல எதுவும் போல. ஏதோ ஒரு புறம்போக்கு ஈபிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டு லைன்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகுதுன்னு போய் சொல்லிருக்கிறான். அவங்களும் அந்த புறம்போக்கு பேச்சை நம்பிட்டு நம்ம வீட்டு ஃபியூஸை புடிக்கிட்டு போயிட்டாங்க. மாப்ள, அப்போ கரண்ட் இல்லாம என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஈபிக்கு போன் போட்டவன் கை காலை உடைச்சு அடுப்புல வைக்கணும் மாப்ள. ஒரு நாள் உடைக்க தானே போறேன். ஆண்டாளு, உன்னைய பாக்குறதுக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன். கொஞ்சம் வாய்க்கு ருசியா காப்பி போட்டு கொடுத்து அப்புறம் சோறு கீறு போடுவேன்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்கியா தானே? இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க.
என்ன லட்சுமி ஓ புருஷனுக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சு? எனக்கு இதுக்கு திடீர்னு பாசம் வரணும்? என் பொண்ணு மேல எப்பவும் இப்படித்தான் இருப்பேன். ஒரு நாள் கூட உங்களால பிரிஞ்சிருக்க முடியல, அதுக்குள்ள தேடி பின்னாடியே வந்துட்டீங்க. ஏய், உள்ள சிலிண்டர் இல்ல. பாரதி எங்க வச்சிருக்கான்னு கேளு. என்னாச்சு? சிலிண்டர் இல்லையா? அடுப்பு மட்டும்தான் இருக்கு, சிலிண்டர் இல்ல. ஏதா என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலிண்டர் கடைக்கார சிலிண்டரை தூக்கிட்டு போறத பார்த்தேன். நான் கூட ஏதோ புது சிலிண்டரை வச்சுப்புட்டு பழைய சிலிண்டர் எடுத்துட்டு போறான்னு நினைச்சேன். ஒருவேளை இருந்த சிலிண்டரை தான் தூக்கிட்டு போறானோ? சிலிண்டர் ஆபீஸ் வேற டவுன்ல இருக்கு. இப்ப நேர்ல போய் நீ பேசி லெட்டர் கொடுத்துட்டு வந்தா சாயந்தரம் ஆகி போயிடுமே. அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. சிலிண்டர்கார நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே கூப்பிட்டு பேசிக்கிறேன். ஹலோ, கோட்டப்பட்டியில இருந்து பேசுறேன். நம்ம பிரசிடென்ட் வீடு தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருந்து பேசுறேன். யூஸ் பண்ணிட்டு இருந்த சிலிண்டரை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களாமே, என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? அதுக்குன்னு வீட்டில் வந்து எடுத்துட்டு போவீங்களா? கேட்கணும்ல ஒரு வார்த்தை. வீட்டில் ஆள் இருக்கும்ல, வயசானவங்க. முறுக்கு மீசை வச்சிருந்தானா? வீட்டில இருந்து சிலிண்டர் எடுத்துட்டு போனா எங்க கிட்ட தானே சொல்லிட்டு போனோம். கண்டவங்க கிட்ட சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இப்ப என்ன நேர்ல வந்து எழுதி கொடுக்குமா? அது போதும் இல்ல, நாளைக்கு வரணும். மாப்பிள்ள என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை. ஈபிக்கு ஃபோன் பண்ணால ஒரு புறம்போக்கு, அதே புறம்போக்கு கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆதி மேலே சந்தேகமாக இருக்கு, அவன் ப்ரூஃப் மேலே சந்தேகமாக இருக்குன்னு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். அவங்க கேஸ் கனெக்ஷனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. போய் லெட்டர் எழுதி கொடுக்கும், அப்போதான் திரும்பி வருமாமா. ஏண்டா பேராண்டி, எவன்டா அந்த எடுபட்ட பையன்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு முச்சந்தில நிக்க வச்சு விளக்க மாத்த சாணியில முக்கி நடுமண்டையிலே அடிக்கணும். கண்டிப்பாக சிக்குவான் இல்லை ஒரு நாள். வண்டி மொத்தமாக சேர்ந்து அடிச்சிடலாம். சரிதா, உன் கையால சாப்பிடலாம்னு வந்தேன். எனக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல. சரி, உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கும் சோறாக்கி கொண்டு வர சொல்றேன். நான் தாண்டி எதுக்கு கத்திட்டு இருக்க? நீதானா? எதுக்கு இப்ப இருட்டுல உட்காந்து இருக்க? கரண்ட் வர வரைக்கும் உங்க அப்பா வீட்டுல உட்காரல. நான் எதுக்கு என் வீட்டுக்கு போனோம்? உன் இஷ்டத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவ, உன் இஷ்டத்துக்கு போக சொல்வ. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய், நீ என் பொண்டாட்டிடி. நான் என் இஷ்டத்துக்கு வர சொல்லுவேன், போக சொல்லுவேன். நீ எது கோவப்பட்டு இருக்கிறப்போ? பின்ன கூட்டிட்டு வந்த முத நாளே இருட்டுல உட்கார வச்சுட்ட. இன்னும் என்னெல்லாம் கொடுமை பண்ண போறியோ தெரியல. கரண்ட் போனதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நான் ஏதோ கரண்ட் பில் கட்டாம ஃபியூஸ் போட்டுக்கிட்டு போன மாதிரி பேசிட்டு நீ. இங்க பாரு, ஒரு வீட்டுக்கு வரோம்னா அங்க முதல்ல என்ன இருக்கு இல்லங்கறத பாக்கணும். இது பாரு, உன்னால என்ன நல்லபடியா வச்சுக்கவே முடியாது. ஒழுங்கா நீயே பாரதி கால் பண்ணி என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுரு. இதுக்கு முன்னாடி நீ இருட்டே பார்த்தது இல்லையா? இன்னைக்கு ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்றேன், நாளைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். அப்ப நான் இங்கே இருந்தா உனக்கு சந்தோஷம் இல்ல? அடியே, இருட்டுன்றது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? காதல் ஜோடிங்களுக்கும் புதுசா கல்யாணமானவங்களுக்கும் இருட்டுன்றது கடவுள் கொடுத்த ஒரு வரம். இந்த பாரு, நீ இங்க சுத்தி அங்க சுத்தி எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். வேலைக்கு ஆகாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.